I thank God for Uncle Robert's life. I met him in Chennai when he came to our wedding in 2005. And from the time I met, I saw him. He is so kind, godly man. He is a great man of God. He has done a lot of things with his generous heart, and I saw in my own eyes that when he going and giving to widows 100 saris every year, he come to India and do that. And he is so kind and friendly person. As a person, we got very close to him. Even my father got very good friend of him. And when they met in India, and even after time, while we went to Malaysia to visit his family, myself and Sabina and my little daughter, when she was very young, went to Malaysia, and we met his family, his two daughters and their families also. They all very kind and very friendly people, and I really appreciate how Uncle been to us, and I thank God that how his kind heart for the poor people in needs, and the work that he done to the kingdom of God. I know that in my heart, and he's been with the Lord now, and he's happy there. And Bible says in Psalm 37 and verse 7, mark the perfect man and behold the upright, for the end of that man is peace. And we saw his life, it reflects this verse very clearly. And he is a perfect person with a very godly heart, and he has a very peaceful life. And see, even his last days, and how he, before he went to be with the Lord, and he was happy, and it's very peaceful time that he had in with his family. And I thank God for his life again, and really praise God for the work that he has done. ராபர்ட் ராமசாமியோடைய அங்கிளுடைய லைஃப்பை நினச்சி பார்த்தா கர்த்தரை நான் மிகவும் ஸ்தோத்தரிக்கிறேன். நான் எப்படி ஒரு ஸ்கூல் படிக்கிற நாட்கள், ஒரு 30 வருஷத்துக்கு மேலே கூட இருக்கும், அங்கிள் ஆண்டியை அறியும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். ஏன்னா அந்த நாட்களில் எங்களோட அப்பாவோட பிரதர் சாம் ஜெபதுரையோட சேர்ந்து கர்த்தர் ஊழியம் செய்யும்படியாக 2 பேருக்கும் ஒரு அன்பையும் ஐக்கியத்தையும் ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்தார். பல வருஷமாக அங்கிள் ஆண்டவருடைய அப்பத்துக்கு கீ பாயிண்ட்டாக இருந்தாங்க மலேசியாவில். ஒவ்வொரு வருஷமும் அங்கிள் திருப்பத்தூர் மீட்டிங்ஸ்க்கு வருவாங்க. அது மட்டும் இல்லை, கிறிஸ்மஸ் டைம்லேயும் வருவாங்க. எங்கள் கணவர் சொன்னபடி ரொம்ப நல்ல நினைவாக இருக்கிற காரியம் வருஷந்தோறும் இந்த விடோஸ்க்கு விதவைகளுக்கு 100 சாரீஸ் எடுத்து தருவது அங்கிளோடைய வழக்கம். அதனால் நானே எங்கள் அம்மா போய் அந்த சாரீஸ் வாங்க போவோம். வாஷர்மேன் பெட்டுன்ற இடத்துல சென்னையில் வாங்கி கொண்டு வந்த பிறகு அங்கிள் அந்த டிஸ்ட்ரிபியூஷன் செய்வாங்க. அந்த விதவைகளுக்கு பார்த்து அவங்களுக்கு ஆலோசனை, ஆறுதலான வார்த்தைகளை பேசி அதை கொடுத்து அவங்கள சந்தோஷிக்கிறது. வருஷந்தோறும் ஒரு சாக்ரிஃபிஷியலாக அங்கிள் செஞ்சுட்டு போவாங்க. இது மட்டும் இல்லை, பல கிராம ஊழியங்கள் ஆந்திரா பகுதியில், திருச்சி பகுதியில், பல்லாவரம் பகுதியிலலாம் அங்கிள் செய்வாங்க. ஒரு நாள் கூட வீணாக டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. வருவாங்க, நேரம் மலேசியாவிலேருந்து வருவாங்க, வந்த உடனே மிஷினில் இறங்கிடுவாங்க. இன்னும் ஒரு தியாகமான ஒரு இருதயம் அங்கிளுக்கு. அவங்களும் வேலை செஞ்சு அவங்க பென்ஷன் காசையும் எடுத்து ஏழைகளுக்கு உதவி செய்யணும், கர்த்தருடைய ஊழியக்காரர்களை கனப்படுத்தணும், எழுப்புதல் மீட்டிங்ஸில் பங்கு பெறணும் அப்படின்றது ஒரு பெரிய வாஞ்சி. அவங்க வயசான காலத்தில் கூட எப்படியாவது வந்துடுவாங்க அங்கிள். ஏன்னா அங்கிள் எங்களுடைய குடும்பத்தில் ஒரு நபர். எனக்கு ஒரு சித்தப்பா இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும் அந்த மாதிரி அங்கிளும் சரி, ஆண்டியும் சரி. அங்கிளை குறித்து ரொம்ப பர்சனலாக நினைக்கிற ஒரு காரியம் என்னென்னா, அங்கிள் தூய்மையான தமிழ் பேசுவாங்க. அந்த ஆண்டி மலேசியா தமிழ் பேசுவாங்க. எங்களுக்கு அது ரொம்ப ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்கும் கேட்குறதுக்கு. ஏன்னா அங்கிள் ஒரு எழுதுகிறபடியே பேசுவாங்க தமிழ். எங்களுக்காக நாங்கள் மெட்ராஸுக்கு கொச்ச பாஷை பேசுகிறவங்களுக்கு, வா இவ்வளோ அழகாக பேசுகிறாங்க மலேசியாவில் இருந்துக்கிட்டு அப்படின்னு நாங்கள் பார்ப்போம். ஆண்டியும் ரொம்ப அருமையானவங்க, ரொம்ப லவ்விங் பீப்புள் 2 பேருமே.
அவ்வளோ நேசிச்சு நான்லாம் இங்கே ஆஸ்திரேலியாவில் படிக்கும்போது சில நேரத்துலலாம் இங்கே இருக்கவே எனக்கு தோணாது. அங்கிள் ஃபோன் அடித்து என்னை தைரியப்படுத்தி, இல்லைம்மா நீ கட்டாயம் படித்து முடிக்கணும் அப்படின்னு ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஆண்டியும் வெரி ஸ்வீட். என்னுடைய சின்ன மகளுக்கு அது ஆண்டி வந்து ஒரு சின்ன பிள்ளையோட விளையாடுற மாதிரி விளையாடுவாங்க. என்னுடைய சின்ன மகளோட அந்த டைமில் அவளுக்கு என்ன ஒரு 3-4 வயசு இருக்கும். அவ்வளோ லவ்விங் ஃபேமிலி. ஆண்டி அங்கிளை நினச்சா காட்லினஸ் அண்ட் லவ், இது 2 வார்த்தை தான் நான் எப்போவுமே நினைப்பேன். காட்லினஸ் அண்ட் லவ், போத் were வெரி ரைச்சஸ் பீப்புள். 2 பேருமே சரியான நீதிபரர்கள் தான் நம்ம சொல்லணும். இன்றைக்கும் அங்கிள் வந்து கர்த்தருடைய சமூகத்தில் இருக்காங்கன்னு நினச்சா ஒரு ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஏன்னா ஆண்டியை ரொம்ப வருஷமாக அவங்க மிஸ் பண்ணாங்க. எனக்கு தெரியும் அது எப்படி இருக்கும்னு. ஏன்னா எங்கள் அப்பா அம்மா இறந்த பிறகு ரொம்ப மிஸ் பண்ணாங்க. நான் நவம்பரில் மலர் அக்கா கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அப்போ அக்கா வந்து அப்பா கிட்ட அங்கிள் கிட்ட பேசும்படியாக கொடுத்தாங்க ஃபோனை. அப்போவும் என்னென்னா அங்கிள் சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு முந்தின நாள், என்னை யாராவது சென்னைக்கு கூட்டிகிட்டு போங்க. எதுக்கு கூட்டிகிட்டு போகணுன்னு அவங்க கேட்டாங்களாம். நான் பிரதர் சாம் சுபதிரை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, எனக்கு யாராவது துணையாக வாங்க, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு. அவருடைய இருதயம்லாம் அன்றுநூல் அப்போ மினிஸ்ட்ரி, ஜப வீரர் களம், உபவாச மீட்டிங்கு, எல்லாத்துக்கு மேலே எங்கள் அப்பா அம்மா மேலே ரொம்ப ஒரு அளவில்லாத ஒரு அன்பு. அவ்வளோ அன்பு. ஆண்டர் வந்து எங்கள் அம்மா பாசவை பண்ணுற அன்னைக்கு ஆண்டியும் அங்கிளும் எங்கள் வீட்டில் இருந்தாங்க. அப்போ எங்களுக்கு அது அது எவ்வளோ ஒரு ஒரு கோயின்சிடென்ஸ், ஆனால் காட் அப்பாயிண்டட் திங்காக இருந்துச்சு. இன்றைக்கி ஆண்டர் வந்து ஆண்டருடைய சமூகத்தில் அங்கிள் இருக்கிறாங்க. ஆண்டியை பார்த்துருப்பாங்க. அதே நேரத்தில் எங்களுடைய அப்பா அம்மாவையும் கூட பார்த்துருப்பாங்க. அவங்க எல்லோரும் வந்து ஒருத்தர் ஒரு பெரிய கிரேட் ரீயூனியனாக இருக்கும் ஹெவனில். ஒரு சந்ததி கடந்து போகிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் வேதத்தில் ஆண்டர் சொல்கிறாரு, ஒரு சந்ததி கர்த்தரை சேவிக்கும், அது சந்ததி சந்ததியாய் கர்த்தருடைய ஜனம் எனப்படும் என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கும் ரமணி அக்கா, மலர் அக்கா மூலயமா கர்த்தருடைய ஊழியங்கள் நடக்கிறது. அவங்க பல ஊழியங்களை சப்போர்ட் பண்ணுறாங்க. அக்கா சொல்லிகிட்டு இருந்தாங்க, ரமணி அக்கா சொல்லிகிட்டு இருந்தாங்க, அங்கிள் பாசவே பண்ணுறதுக்கு முன்னால் கூட காட்டேஜ் ப்ரேயர் மீட்டிங் நடந்துட்டு இருந்தது. நைட்டு அங்கிள் ஜெபம் முடிச்சுட்டு போய் படுத்தாங்க, தூக்கத்துலேயே ஆண்டு கொண்டு போயிட்டாருன்னு. இவங்க வாஸ்த வேத வசனத்தின்படி சங்கீதம் 37 ஒரு நீதிமானுடைய முடிவு எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து அங்கிளுடைய வாழ்க்கையில் பார்த்தோம். நிச்சயமாகவே அங்கிள் ஒரு நீதிமான், ஆண்டி ஒரு நீதிமான். 2 பேருமே காட்லி, ரைச்சஸ், loving people. We have lost them on this planet earth, but heaven is just an extension. நமக்கு பரலோகம் வந்து இன்னொரு இடம் இல்லை, அது நம்மளுடைய சொந்த ஊர், நம்ம சொந்த ஜனங்க இருக்கிற இடம். ஆகையால் நம்ம அவங்களுடைய வாழ்க்கையில், அங்கிள் ஆண்டி வாழ்க்கையிலேருந்து நாங்கள் கற்றுக்கின பல காரியங்கள். ஒன்று வந்து இந்த ஏழைகளுக்கு உதவி செய்யணும், கிறிஸ்மஸ் அப்போ விதவைகளுக்கு உதவி செய்யணும்னு அந்த இன்ஸ்பிரேஷனை நாங்களும் இப்போ கண்டினியூ பண்ணுறோம் ஸ்ரீலங்காவில். பட் இந்த மாதிரி நிறைய பேருக்கு அங்கிள் ஆண்டி இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்காங்க. அங்கிளோடைய லைஃப்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அதே போல் ஆண்டியோடைய லைஃப்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டர் ரமணி அக்கா, ரோஜர் அண்ணன், பிள்ளைகள், மகன் ப்ளஸ் மலர் அக்கா ஹஸ்பண்ட், அவங்க பிள்ளைங்களை கர்த்தர் மென்மேலும் ஆசீர்வதிக்கணும். ஆண்டி அங்கிள் பண்ண விதைத்த காரியங்களை அவங்க அறுவடை செய்யணும், ஆசீர்வாதங்களை அவங்க அறுவடை செய்வாங்கன்னு நாங்கள் கர்த்தருக்குள்ளாக நாங்கள் விசுவாசிக்கிறோம். இன்றைக்கு இந்த ஷார்ட் நோட்டீஸ்னால எங்களால் அங்கே இருக்க முடியல, ஆனால் இன்றைக்கி எங்களுடைய எண்ணங்கள்லாம் அங்கே தான் இருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.